தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் தொடங்கியது. தலைமை செயலகத்தில் நடைபெறும் கூட்டத்தில் செல்வ பெருந்தகை, ஜெயக்குமார், அன்புமணி ராமதாஸ், திருமாவளவன் உள்ளிட்டோர் பங்கேற்பு. தமிழ்நாடு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. அனைத்து கட்சி கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. மேற்கொள்ள இருக்கும் மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுசீரமைப்பு, அந்த சீரமைப்பை நாம் கடுமையாக ஆணித்தரமாக எதிர்க்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். எனவே உறுதியான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி நான் அந்த தீர்மானத்தை முன்மொழிகிறேன். தீர்மானம்: மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி சீரமைப்புக்கு எதிரான தீர்மானத்திற்கு முன்மொழிந்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தொகுதி மறுசீரமைப்பை 30 ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்க கோரிக்கை. நாடாளுமன்ற தொகுதிகள் தொடர்ந்து வரையறுக்கப்படும் என்று கடந்த 2000 ஆண்டில் அன்றைய பிரதமர் அவர்கள் உறுதியளித்தவாறு தற்போதும் இந்த வரையறை 2026 மேலும் 30 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படும் என்று மாண்புமிகு பிரதமர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் உறுதி அளிக்க வேண்டும். அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்காமல் பாஜக, நாதக புறக்கணிப்பு. அதிமுக உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் பங்கேற்பு. மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுசீரமைப்புக்கு தவேக தலைவர் விஜய் எதிர்ப்பு. மக்கள் தொகை வளர்ச்சியை திறம்பட கட்டுப்படுத்திய பின் மாநிலங்களுக்கு பெரும் தண்டனை என்று கருத்து. தங்கம் விலை சவரனுக்கு 440 ரூபாய் உயர்வு. சென்னையில் ஆபரண தங்கம் சவரன் 64,520 ரூபாய்க்கு விற்பனை. பதினொன்றாம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கியது. மாநிலம் முழுவதும் 8 லட்சத்திற்கும் அதிகமானோர் எழுதுகின்றனர். விவசாயிகள் மார்ச் 31ஆம் தேதிக்குள் தனித்துவமான அடையாள எண் பெறவில்லை என்றால் பயிர் காப்பீடு, பயிர்க்கடன் உள்ளிட்ட அரசின் மானிய சலுகைகள் கிடையாது. வேளாண்மை இணை இயக்குனர் பாலசரஸ்வதி பேட்டி. அரசியலில் லாலு பிரசாத் யாதவை வளர்த்து விட்டதே நான்தான். பீகார் சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் தேஜஸ்வி யாதவுடன் நடந்த வாக்குவாதத்தில் முதலமைச்சர் நிதிஷ்குமார் ஆவேசம். திருப்பத்தூரில் வாணியம்பாடி அருகே அரசு பள்ளியில் மேல்தளப்பூச்சி திடீரென பெயர்ந்து விழுந்தது. 3 மாணவர்களுக்கு தலையில் காயம் ஏற்பட்ட நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை. தமிழ்நாடு மாநில பாடத்திட்டத்தில் படிக்கும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இன்று முதல் பொதுத் தேர்வு. மாநிலம் முழுவதும் சுமார் 8 லட்சத்திற்கும் அதிகமானோர் தேர்வு எழுதுகின்றனர். குன்னூரில் முதலமைச்சர் பிறந்தநாள் விழாவில் உறுதிமொழி ஏற்பு. உறுதிமொழி ஏற்கும் போது நகர்மன்ற தலைவர் சுசீலா கையில் இருந்த வளையலை கழற்ற முயன்ற திமுக நகர்மன்ற உறுப்பினர் ஜாகிர் ஹுசேன். டெல்லியில் உள்ள அரசு மருத்துவமனையில் முதலமைச்சர் ரேகா குப்தா ஆய்வு. ஆம் ஆத்மி ஆட்சியில் கோடிக்கணக்கான மதிப்புள்ள அத்தியாவசிய மருத்துவ உபகரணங்கள் வீணடிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தார் பெல்ஜியம் இளவரசி ஆஸ்ட்ரிட். இருநாட்டு உறவை பலப்படுத்த டெல்லியில் பேச்சுவார்த்தை. ஜம்மு காஷ்மீரின் தோடா பகுதியில் கடும் பனிப்பொழிவு. சாலையில் தேங்கிய பனியை போக்குவரத்திற்காக அகற்றும் பணியில் பணியாளர்கள் தீவிரம். துபாயிலிருந்து பெங்களூருவிற்கு தங்கம் கடத்திய நடிகை ரான்யா ராவ் கைது. நடிகையிடம் 15 கிலோ தங்கத்தை பறிமுதல் செய்து விசாரணை. சாம்பியன்ஸ் டிராபி தொடரின் 2வது அரையிறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்கா, நியூசிலாந்து அணிகள் இன்று மோதல். இன்றைய அரையிறுதிப் போட்டியில் வெல்லும் அணியை இந்தியாவுடன் வரும் 9ஆம் தேதி சந்திக்க உள்ளது.